ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ் டு ப்ளூம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் வீட்டில் நான் எப்படி டீ போடுவேன் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் இந்த ரெசிபி கேட்டிருந்தீங்க. டீ ஒன்றும் பெரிய ரெசிபி கிடையாது. ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு விதமாக மாறுபடும். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டு டீ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. டெய்லியுமே டீ போடுவோம். நிறைய பேர் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. சுடு தண்ணி வச்சு அதில் தனியாக டிகாஷன்லாம் போட்டு செய்வாங்க. பட் நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம். இந்த மெத்தட் தான் நாங்கள் ரொம்ப நாளாக எப்போயுமே நாங்கள் டீ போடுறதுனா இந்த மெத்தட் தான். ஸோ ஃபஸ்ட்டு பால் நல்லா கொதிக்க வச்சுக்குவோம். கொதிக்க வச்சோடனே கொஞ்சம் இஞ்சி, வெறும் இஞ்சியை லைட்டாக தட்டி போட்டு சேர்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ டீ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏலக்காய் சேர்த்துக்குவோம். ஒரே ஒரு ஏலக்காய். இப்போ நான் 4 பேருக்கு போடுறேன்னா ஒரு ஏலக்காய் போதுமானது. ஸோ ஃப்ளேவர் ஜாஸ்தியாக வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கூடுதலாக கூட போட்டுக்கலாம். ஏலக்காய், இஞ்சி இது ரெண்டும் ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்கணும். நான் யூஸ்வலாக போடுற டீயில் கிராம்பு இருக்காது. நிறைய பேருக்கு போட்டால் பிடிக்கும். பட் எங்கள் வீட்டில் அந்த ஃப்ளேவர் போட மாட்டோம். இப்போ பால் எவ்வளோக்கு நல்லா கொதிக்கணுமோ அந்தளவுக்கு கொதிக்கணும். டீ போடுறப்ப பால் ரொம்ப திக்காக இருந்தால் மட்டும் தண்ணி ஊற்றுங்க. அதர்வைஸ் தண்ணி ஊற்றுறத நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தண்ணி ஊற்றி நீங்கள் டீ போடுறப்ப அதோட டேஸ்ட்டு சுத்தமாக அந்த மனமே இல்லாமல் போயிடும். இப்போ நம்ம நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 3 வாட்டி பால் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இதில் டேரெக்டாக எந்த நீங்கள் டீ பவுடர் போடுவீங்களோ அதே போட்டுக்கோங்க. இதில் ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குது. இந்த டீ பவுடர் நீங்கள் கம்மியாக போட்டுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா போதும். அப்படியே அந்த எசன்ஸ் எல்லாமே இறங்கிடும். நீங்கள் நிறைய டீ பவுடர் போட்டு உங்களுக்கு கலர் அது அதிகமாக வராதுக்கு காரணம் கொதிக்க விடாமல் ஆஃப் பண்ணுறது. இந்த ஸ்டேஜில் சுக்குத்தூள், இந்த மாதிரி வர ஸ்டேஜில் மட்டும் சுக்குத்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. சுக்குத்தூள் போட்டுட்டு நல்லா திருப்பி கொதிக்க விடணும். நான் 2 டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன், அதை விட கம்மி தான். ஸோ அது பார்த்திங்கன்னா நல்லா தரன்னு ஃபுல்லாக கொதிக்க விடணும். எந்த அளவுக்கு நம்ம அந்த மாதிரி கொதித்து ஆவியாக வெளியாகுதோ அந்தளவுக்கு நமக்கு நல்ல வாசனையாக இருக்கும் டீ. இப்போ நல்லா கொதிக்க விடுவோம். ஓவராலாக கொதித்ததுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போது ஓரளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. நிறைய பேருக்கு டிகாஷன் அதிகமாக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு கம்மியாக இருந்தால் பிடிக்கும். எனக்கு எப்படின்னா மாடரேட்டாக இருக்கணும். வீட்டில் எல்லாருக்குமே அப்படி தான். இப்போது நமக்கு மாடரேட்டாக நமக்கு அந்த டிகாஷன்லாம் இறங்குனா இந்த மாதிரி ஒரு 2 to 3 மினிட்ஸ் கொதிக்க விடணும். எந்த அளவுக்கு நம்ம டீ கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டு போடுறோமோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு எல்லாம் கொதித்து முடித்ததுக்கப்புறம் நம்ம நல்லா வடிகட்டிடலாம். ஸோ நான் எவ்வளோ தூள் போட்டிருக்கேன்னு நீங்கள் இதை பார்த்தாவே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. கலர் நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி டீ தூள் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நீங்கள் நல்லா கொதிக்க விட்டிங்கனாவே நல்லா அந்த கலர் உங்களுக்கு வந்துடும். தண்ணியில் போடுறவங்க தயவுசெய்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. எந்த அளவுக்கு அது கொதிக்குதோ அந்தளவுக்கு எசன்ஸ் எல்லாமே இறங்கிடும். இல்லைனா அதிக தூள் செலவாகும். இப்போ கொஞ்சம் ஹையாக தூக்கி ஆற்றிக்கோங்க. நீங்கள் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த டீக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இஞ்சி ஏலக்காய் போடுறதுக்கு நாட்டு சக்கரை போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நானும் இதுக்கு நாட்டு சக்கரை தான் போட்டு ஆற்றியிருக்கேன். நல்லா ஹையாக 2 தடவை ஆற்றிருக்கேன். அந்த சூடோடு இருக்கப்பே ஆற்றிடணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல டீ கடையில் வர மாதிரி நுரையோடு வரும். கொஞ்சம் ஆறி ஆற்றினீங்கன்னா கூட நுரை வராது. இப்போ நம்மளோட பெர்ஃபெக்டான மசாலா டீ ஒரு ஈவினிங் டைமுக்கு தலைவலிக்கு சூப்பரான டீ ரெடி ஆகிடுச்சு. ஸோ சர்வ் பண்ணிடலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த டீ பிடிச்சிருந்துச்சா? நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை கூடிய சீக்கிரமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய்.